ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய தினம் பங்குனி அமாவாசை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பச்சை நிற மூட்டைய உங்க கையால தயார் செய்து உங்க வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடுறதால பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பணவரவு தாறுமாறாக ஏற்படும். ராஜயோக செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன மூட்டை, அது எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை எப்படி தயார் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்துக்கான அமாவாசை இன்றைய தினம் காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது நாளைக்கு காலையில் 7:30 வரைக்கும் நீடிக்குது. அமாவாசைக்கான எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் பண்ணலாம். அதில் குறிப்பாக 12 மணிலேருந்து 1:30 இந்த 1.5 மணி நேரம் இன்னைக்கு ராகு காலம் இருக்குது. யமகண்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். காலையில் 7:30லேருந்து 9 வரைக்கும் யமகண்டமும் முடிஞ்சிடுச்சு. 10:30லேருந்து 11:30 இந்த 1 மணி நேரம் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்காகவும் அற்புதமான ஒரு நேரம். அதை விட்டீங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு மேலே தாராளமாக உங்கள் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். ராகு காலம் முடிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. பங்குனி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். தமிழ் மாதங்களில் 12 மாதங்களில் கடைசி மாதமாக வரக்கூடியது இந்த பங்குனி. பங்குனி மாதத்துக்கான அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் நம்ம வாழ்க்கையில எக்கச்சக்கமான செல்வ வளங்களை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் இந்த பங்குனி மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய இறை வழிபாடு, தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பங்குனி முடிந்து அடுத்த மாதம் சித்திரை பிறந்துரும். அதாவது புதிய தமிழ் வருடம் பிறந்துரும். நாம எல்லாருமே ஆங்கில வருடப்பிறப்பை விட தமிழ் வருடப்பிறப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பேற்பட்ட பிறக்கக்கூடிய புதிய தமிழ் வருடம் நம்ம வாழ்க்கையில எக்கச்சக்கமான வளங்களை ஏற்படுத்தணும். இந்த பங்குனி மாதத்தோடு நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி மாதத்துல வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்களையும் விரத தினங்களையும் முழு நம்பிக்கையோட பண்ணும்போது நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த பங்குனி மாதத்துல எக்கச்சக்கமான விரதங்களும் பயனுள்ள விசேஷ தினங்களும் வருது. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அடுத்ததா ஸ்ரீராம நவமி இந்த மாதம் பங்குனியில் நமக்கு வருது. இப்படி பல மகத்துவம் நிறைந்த இந்த ஒரு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் நமக்கு விசேஷம்தான். முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். பகல் முழுக்க பித்ருக்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் முடிஞ்சா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது விசேஷம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோராலையும் எல்லா நேரங்களையும் போயிட்டு எல்லா மாதமும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வரப்பிரசாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் ஒருவேளை உங்கள் வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, குலதெய்வமே எங்களால் வர முடியல, மாதம் வரக்கூடிய அமாவாசையில் ஒன்று நாங்கள் வணங்குறோம், வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நீ நல்லதை மட்டுமே செய்யணும்னு அமாவாசை தினங்களை வேண்டணும். அதுவும் உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் கட்டாயம் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இதுதான் எல்லா மாதம் வரக்கூடிய அமாவாசை. அதில் குறிப்பாக கடைசி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை ரொம்ப எளிமையாக வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களையும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதுக்கு இந்த பங்குனி அமாவாசையும் விதிவிலக்கு கிடையாது. பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் பங்குனி மார்ச் 18ஆம் தேதி நமக்கு அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் பகவானோட ஆதிக்கம் ஒருத்தங்க வாழ்க்கையில வந்துட்டாலே அவர் ராஜாவா இருக்க முடியுமா? காரணம் என்ன தெரியுமா? நவகிரக ஸ்தலங்கள்ல திருவங்காடு தான் புதன் பகவானுக்குரிய ஸ்தலம். அங்க இருக்கக்கூடிய புதன் பகவான் நம்ம போயிட்டு வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில ராஜயோக செல்வ செழிப்பு உண்டாகும். புதன் பகவான் புத்தி காரகன். நாம பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். உங்கள் குழந்தைகளோட கல்வி, உங்கள் கணவருடைய உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியவரே இந்த புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான். அவருக்கு உரிய புதன்கிழமையில நமக்கு இந்த வருஷம் பங்குனி அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. அவருக்கு உரிய தானியம் என்ன தெரியுமா? பச்சை பயிறு. அப்படிப்பட்ட பச்சை பயிரை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சில்லறை நாணயம். லட்சுமி குபேரர், மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரும் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த சில்லறை நாணயம். அடுத்ததா அமாவாசை அப்படின்னாலே அது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர பகவான் யாரு? மனோகாரகன்.
நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், தீராத பிரச்சனை, கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடுனா கணவன் மனைவிக்கு இடையில, அப்பா அம்மாவுக்கு இடையில, அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும், இல்லை நண்பர்களுக்கு இடையில இது மாதிரி எந்த விதமான மனக்கசப்பு இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான். அவருக்கு உரிய தானியம் பச்சரிசி. அதை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடைசியா ஒரே ஒரு தர்பை புல். தர்பை புல் அப்படிங்கிறது பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். கும்பாபிஷேகமோ இல்லை கோவில் நடக்கக்கூடிய யாகசாலையோ இல்லை வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும்போதோ கையில் அந்த தர்பை புல்லை வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, தர்பை புல்லுக்கு கெட்ட சக்தி நெருங்காது. யாகசாலை வளர்க்கும் போது அந்த ஹோமத்துல தீய சக்திகள் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கையில தர்பை புல்லை வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹோமத்துல 4 பக்கமும் அந்த செங்கல் மேல தர்பை புல்லையும் பரப்பி வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள எந்த விதமான கெட்ட சக்திகளையும் நெருங்கி விடாம தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது இந்த தர்பை புல். இப்ப மொத்தமா நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் என்ன? புதன்கிழமையில பங்குனி அமாவாசை வந்திருக்கிறதால புதன் பகவானுக்கு உகந்த பச்சை பயிறு, சந்திர பகவானுக்கு உகந்த அமாவாசை அப்படிங்கிறதால அவருக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய பச்சரிசி, லட்சுமி குபேரர், மகாலட்சுமி தாயார் இவங்களுக்கு ரொம்ப உகந்த சில்லறை நாணயம், கடைசியா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய, வீட்டுக்குள்ள எந்த விதமான துர்சக்திகளையும் நெருங்கி விடாமல் தடுக்கக்கூடிய தர்பை புல். இந்த எல்லா பொருட்களையும் நீங்க ஒரு மூட்டையா தயார் செய்யணும். இந்த மூட்டைய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் தயார் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. தயார் செய்யக்கூடிய நேரம் முடிஞ்சாம் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு முதல்ல விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை. அடுத்ததா குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லா கடவுளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. பச்சை நிற துணி எதுக்காக எடுத்துக்கிறோன்னா, புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை தான். அவருக்குரிய அந்த பச்சை நிறத்துல ஒரே ஒரு துணி. இந்த மூட்டையை நீங்க தயார் செய்யும் போது அது பெரிய அளவுல வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சிறியதா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு எலுமிச்சை அளவுக்கு இந்த மூட்டை வந்தா கூட போதும். அதுக்கேற்ற அளவுக்கு உங்க உள்ளங்கை அளவு இருக்கிற மாதிரி ஒரு பச்சை நிற துணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த பச்சை பயிறு, பச்சரிசி, ஒரு சில்லறை நாணயம், அது கூட தர்பை புல், இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து புதன் பகவான், சந்திர பகவான் இவங்க எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பச்சை நிற துணியை அந்த பொருட்களை வச்சு மூட்டையா கட்டிக்கணும். கட்டினதுக்கு பிறகு உங்க வீட்டோட குலதெய்வத்தோட போட்டோ இல்லை இஷ்ட தெய்வத்தோட போட்டோக்கு அடியில பாதத்துல இந்த மூட்டையை வச்சு நீங்க எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் அந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி முதல் வேலையா அந்த பச்சை நிற மூட்டையை தயார் செஞ்சிருக்கீங்கல்ல, அதை உங்க வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடணும். நிலைவாசல்னா வெளியேருந்து வீட்டுக்குள்ள வரும்போது வெளிப்பக்கமா கட்டணும். இந்த மூட்டை மேல உங்க பார்வை விழுற மாதிரி நீங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர மாதிரி கட்டிக்கணும். இப்படி பண்றதால வீட்டுக்குள்ள எந்த விதமான கெடுதலும் நீங்காது, நல்லது நடக்கும். இதுல போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பொருட்களை பிரித்து பார்த்து, ஏதாவது அமாவாசை அன்னைக்கோ புதன்கிழமை அன்னைக்கோ பழைய பொருட்களை தண்ணியில விட்டுட்டு என்னென்ன பொருட்களை போட்டிருந்தீங்களோ அதை மறுபடியும் சேர்த்து அந்த மூட்டையை எடுத்த இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க. புதன்கிழமைகள்லையும் அமாவாசை, செவ்வாய், வெள்ளியில தாராளமா அதுக்கு நீங்க சாம்பிராணி தூபம் போடணும். சுத்தபத்தம் இல்லாம அந்த மூட்டையை தொடாதீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். வருஷத்தோட கடைசி மாதம் பங்குனி மாதத்துல இந்த ஒரு பரிகாரத்தை பண்றது மூலயமா வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ளலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.